subscribe to my channel. இது வந்து 2010 ஓல்டு வண்டி ஸ்கூட்டி. ஆனா இது வந்து எஃப்சிக்கு போகும்போது கஸ்டமர் பாருங்க இது ஃபுல்லாவே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, இந்த வண்டி நல்ல வண்டி, இந்த வண்டி கொடுக்கறதுக்கு மனசு வரல, நம்ம ரொம்ப ஓட்ட மாட்டோம், இந்த வண்டி எஃப்சி பண்ணி நம்ம ஓட்ட போறோம்னாங்க. இந்த டூம் இந்த மிரர் இது எல்லாமே ஒன்னு பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பேரா கொஞ்சம் கிடைக்காது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இந்த ஷீல்டு இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணிருக்கோம். இது பெயிண்டிங் இந்த மாதிரி பின்னாடிலாம் டேஞ்சர்லாம் கிடைக்காது, இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி நல்லா சீட் கவர் போட்டு வண்டி கொடுக்கும் போது நல்லா பக்கமா இருக்கணும்னு சொல்லி பண்ணிருக்கோம். இந்த வண்டியோட லுக் பார்த்து நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒன்னு பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். செம்ம சூப்பரா பண்ணோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. பாருங்க ஒயிட் லைட் தான் போட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் பண்ணிருக்கோம். இந்த வண்டி இது வந்து 2016. இந்த வண்டியும் வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த வண்டி கொடுக்க மனசுல போய் கலர் வந்து நல்ல கலரா நீங்களே சொல்லுங்க, நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க தான் சாய்ஸ் பண்ணணும். கலரை பொறுத்து நீங்க தான் சாய்ஸ் பண்ணணும். இந்த கலர் கஸ்டமர் தான் சாய்ஸ் பண்ணாங்க. இங்க பாருங்க இதுக்கு பக்கெட் சீட் போட்டிருக்கோம், இந்த ஹேண்ட் கிரிப் போட்டிருக்கோம், இந்த லிவர் வந்து செம்ம பிரீமியமா இருக்கும், அந்த லிவர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ல வந்து இந்த பக்கம் காட்ட பாருங்க, இந்த பாருங்க இந்த பாடி கிட் எப்பவுமே நம்ம ஃபுல்லாவே மாத்துவோம். நிறைய பேர் கேட்பீங்க, இது பாருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் மாத்தினாதான் இந்த லுக் வரும். இது மட்டும் மாத்தினா லுக் வராது, இந்த பிளாஸ்டிக்கை மாத்தணும். இங்க பாருங்க இதெல்லாமே பெயிண்டிங் பண்ணிருக்கோம். இந்த கலர் வந்து இந்த கலருக்கு இந்த கலர் நல்லா மேட்சிங் கலர் போட்டிருக்கோம். பேக்ல டெயில் லைட் கூட புதுசு போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் போட்டாதான் பார்க்கும்போது நல்லா பிரீமியமா இருக்கும் வண்டி. அதுக்காக தான் இதெல்லாம் புதுசு போடுவோம். இது இந்த ரேஃப்ரிஜரேட்டர் பாக்ஸ், இந்த பாக்ஸ் இதெல்லாமே புதுசு போடுவோம். இங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வண்டியை பாருங்க, இந்த டியோ வந்து 2013. இந்த வண்டிக்கும் வந்து இந்த கலர் வந்து இந்த கலர் தான் கேட்டாங்க, கிரே கலர். எனக்கு கிரேயா பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இந்த கிரேவா பண்றதுக்காக இந்த வண்டியை வந்து இது ஃபுல்லாவே மாத்திருக்கோம். இந்த ஃபாக் லைட் போட்டிருக்கோம். இங்க பாருங்க இந்த மட் கார்டு இருக்குல்ல, அப்துல்லா மட் கார்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த லைட்லாம் வந்து கொஞ்சம் டிஆர் லைட் பாருங்க பலமா பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இது கஸ்டமர் கேட்டாதான் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவோம், இல்ல ஒரிஜினாலிட்டியா பண்ணி கொடுப்போம். இந்த சீட்டு போட்டிருக்கோம், இந்த வண்டிக்கு பேபி பக்கெட் சீட் போட்டிருக்கோம். இந்த மிரர் பாருங்க ஃபேன்சி மிரர் கேட்டாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் கார்டு எனக்கு போட்டு கொடுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமா இந்த ஹேண்ட் கார்டு வேணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் கார்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். பேக்ல கூட பாருங்க இந்த கலர் வந்து கஸ்டமர் தான் சாய்ஸ் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும் இந்த வண்டிக்கு, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டி ரெடி பண்ணி கொடுங்கன்னாங்க. இந்த ஆக்டிவா பாருங்க 2021 மாடலு. இது வந்து ஃபுல்லாவே வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாவே போயிடுச்சு. இது எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வண்டி பழசாயிடுச்சு, நீங்க வண்டி வந்து என்னால வந்து வாங்க முடியல, எனக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுங்கன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் நம்ம பார்த்து நம்ம 4 வண்டி டெலிவரி இன்னைக்கு கொடுக்க போறோம். இன்னைக்கு நாளைக்குள்ள கொடுக்க போறோம். ஒரு வேலையும் இந்த மாதிரி பண்றோம், நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாக்குறீங்க, கமெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லை. ஓல்டு வண்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா ஒரு ஒர்க்லயும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா பொருள் கிடைக்க மாட்டேங்குது. நீ பழைய பொருள் எதுவுமே வந்து இந்த வண்டிக்கு எல்லாம் பொருள் கிடைக்கல. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இந்த 2010 வண்டி ரெடி பண்றதுக்குள்ள போதுமோ ஆயிடுச்சு, பொருள் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வாங்க. கமெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இந்த ஒர்க் பண்றது அத்தனையும் வந்து கஸ்டமரோட சாய்ஸ். கஸ்டமர் வந்து இந்த வண்டி விடக்கூடாது, இந்த மாதிரி வண்டிகளுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, உங்க பேஜை பார்த்தோம் அதை பார்த்து தான் வரோன்றோம், நாங்களும் பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.